ஹலோ மக்களே, குக்கிங் ஈஸியா டேஸ்ட் ஹெவியா நம்ம எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட். அது மட்டும் இல்லைங்க, 3 வேளை கொடுத்தாலும் நோ சொல்லவே மாட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டிஷ் பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 100 ml சன்ஃப்ளவர் ஆயில், அது கூடவே 20 ml கீ சேர்த்துக்கோங்க. கீ உங்களுக்கு இஷ்டப்படி சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சதோ அதில் 1 ஸ்டார் அனீஸ், 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அது கூட 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணி சூப்பரா வரதுக்கான ஃபர்ஸ்ட் ட்ரிக்கே நம்ம ஆனியனை கோல்டன் ப்ரௌன்ல வணக்கிறது தான். ஸோ கோல்டன் ப்ரௌன்ல நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறம் அதில் 100 கிராம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே மல்லித்தலை 1/4 கட்டு, புதினா 1/4 கட்டு, பச்சை மிளகா 3, தயிர் 50 ml. இதுதான் நமக்கு செகண்ட் கோல்டன் ரூல் ஆஃப் பிரியாணி மேக்கிங். ஸோ இதெல்லாம் 4மே ஒட்டுக்கா சேர்த்து நீங்கள் வணக்கும் போது அதோட டேஸ்ட் எல்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம சேர்த்ததெல்லாம் நல்லா வணங்குறக்கோசரம் நம்ம ராக் சால்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அது ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தேர்ட் கோல்டன் ரூல் ஆஃப் பிரியாணி மேக்கிங் வந்துருச்சு. அது என்னன்னா 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு நாங்கள் ஃபியூச்சர் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். இப்போ நம்ம தக்காளி வணங்கும் போதே நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நான் அது தேர்ட் கோல்டன் ரூல் சொன்னேன். அது எதுக்குன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணும்போதே மசாலாஸும் நம்ம ஆட் பண்ணி இப்போ வணக்கி விட்டோம்னா அதோட பச்சை வாசம் எல்லாம் போயிடும். ஸோ மசாலால பச்சை வாசம் இருக்காது. மசாலா வணங்கி வர அந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம சேர்த்துற அரிசியை விட சிக்கன் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே இருக்கணும். ஸோ நான் 1/2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கனை எடுத்து நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ அந்த சிக்கன் நல்லா வேகிறதுக்கோசரம் அந்த மூடியை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் சிக்கனை நல்லா லோ ஃப்ளேமில் தான் வச்சு நாங்கள் குக் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு 50% தான் குக் ஆகிருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அரிசி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம தண்ணி அளவு வைக்கணும். ஸோ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ 4 டம்ளர் தண்ணி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணும்போது சிக்கன் 75% குக் ஆகிருக்கும். அரிசி நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 30 மினிட்ஸ் ஊற வச்சனால கொஞ்சம் நம்ம அந்த பிரியாணி அந்த தண்ணியில் சேர்த்தும் போது நல்லா கலக்கி விடாமல் கொஞ்சம் அரிசி உடையாத மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா திருப்பி மூடி வச்சதுக்கப்புறமா அரிசியும் தண்ணியும் சமநிலைக்கு வரணும். அப்போ தான் தம் போடுறதுக்கான கரெக்டான டைம். ஸோ தம் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி ரெடி ஆகிடும். சிக்கன் பிரியாணி தம்லேருந்து இறக்குனதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, கமகமன்னு சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. சோ டேஸ்டா இருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, அன்பா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா?